வெளியில் இருக்கக்கூடிய ஓசைகளை வேண்டிய அளவு சரி பண்ணி கொடுக்கறது இந்த காது தானா. இது உள்ளுக்குள்ளே ஒரு திரவம் இருந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். இதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ காதுக்குள்ளே இந்த இதை வச்சுக்கிட்டோ ஒலியை கேட்கக்கூடாதான். அப்புறம் இந்த காதினுடைய பயன் இல்லாமல் போயிடுமா. எவ்வளோ அருமையான உறுப்புகள்ங்க அது. நான் சொன்னேன்ல, இந்த விரலை மடக்க முடியுமா? சில பேர் சாப்பாடு எடுத்து வாங்கிட்டு கொண்டு போக முடியாமல் கஷ்டப்படுறத பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ கஷ்டம். அப்போ இந்த உடம்பை கொடுத்த, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்கிறார். இன்னும் கூட எளிமையாக சொன்னாங்க, உள்ளம் பெருங்கோயில். தனியாக கோயிலுக்கு போக வேண்டாம், ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். நமக்கு இதுதான் உடம்பு தான் எல்லாம். இன்னும் கூட பார்த்திங்கன்னா சித்தர் பாட்டில் ஒரு பாட்டு நாத்திக பாட்டு மாதிரி இருக்கும். எப்படி? நீ ஏன் போய் அந்த பிள்ளையாருக்கோ சிவலிங்கத்துக்கோ பூ போடுற, தண்ணி ஊற்றுற, அபிஷேகம் பண்ணுற? நட்டகல்லை தெய்வமென்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணன்று சொல்லு மந்திரம் ஏறா. இது வரைக்கும் பார்த்தோம்னா இது என்ன நாத்திக பாட்டு மாதிரி இருக்குன்னு யோசிப்போம். கடைசி வரை என்ன தெரியுமா? நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். உனக்குள்ள உடம்புக்குள்ள கடவுள் இருக்கப்ப நீ அதை வணங்குடா.